இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து வேதி பிணைப்புகள்னு ஒரு பாடம் இருக்குல்ல, கெமிக்கல் பாண்டிங்க. அதுல வந்து இந்த லீடை வந்து கொடுத்துருக்கணும், ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறத. உனக்கு வந்து எந்த பாடத்துல இது வந்து இருக்குன்னா, இந்த டாபிக் வந்து இருக்குன்னா, ஹைட்ரஜன் ஒரு பாடம் படிக்கிறீங்கள, ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன், இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த புரோட்டியம், டிடியம், திரிட்டியம், இந்த இதெல்லாம் படிக்கிற ஹைட்ரஜனை பத்தி, அதுல வந்து ஹைட்ரஜன் பாண்டை கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த பாண்டை வந்து உனக்கு வந்து கெமிக்கல் பாண்டிங்னு பாடம் இருக்கு. அதுல இந்த ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட் வர்றப்ப ஸ்ட்ராங் பாண்ட்ல வந்து என்னென்ன வரும்? அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட் வந்துடும். வீக் பாண்ட்ல வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டும் வாண்டர் வால் போர்சஸ், அதுவும் இந்த உலோக பிணைப்பு அப்படின்னு வரும். இந்த உலோக பிணைப்பு மட்டும் அதுல கொடுத்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் கொடுக்கல. புரியுதா? ஆனா ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியலு. அது வந்து இதுல இருக்கு, ஹைட்ரஜன் பாடத்துல இருக்கு. புரியுதா? அதை போய் நீ ரெஃபர் பண்ணிக்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பிணைப்புனா என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, எந்த ஆட்டத்துக்கிடையே, எந்த மாதிரி ஆட்டத்துக்கிடையே இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறதே டாபிக். புரியுதா? இப்ப இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்கு, இன்டர் மாலிகுலார், இன்ட்ரா மாலிகுலார். இப்ப இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஒரு அமாங் த கண்ட்ரிஸ், அந்த வேற வேற நாடுகள் கடை நடக்குது. சரி, இன்ட்ரா அப்படின்னா ஏ வருதா? இன்ட்ரானா ஒரே நாட்டுக்குள்ள. புரியுதா? இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் ரெண்டு நடக்கும். இன்ட்ரானா காலேஜுக்குள்ளேயே நடக்கும், வேற வேற டிபார்ட்மெண்ட் கிடையில. இன்டர்னா வேற வேற காலேஜ். புரியுதா? அதுவே அதே மாதிரி பார்த்தோன்னா இங்க பார்த்தோன்னா இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட். புரியுதா? இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட் ரெண்டு இது இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்குல்ல, அட் ரூம் டெம்பரேச்சர்ல. ரூம் டெம்பரேச்சர்ல எப்பயுமே லிக்விட் ஃபார்ம்ல தானே இருக்கு. இப்ப ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சுன்னா வாட்டர் வந்து என்ன ஃபார்முக்கு போகும்? சாலிட் ஸ்டேட் போய் ஐஸ் பாரா மாறிடும். இதே ரொம்ப ஹீட் பண்ணோம்னா வேப்பர் ஸ்டேஜுக்கு போயிடும். புரியுதா? ரூம் டெம்பரேச்சர்ல இந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்க காரணம் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட். புரியுதா? இது ஒரு கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தோன்னா H2S வந்து கேஸ் ஃபார்ம்ல இருக்கும், கேஜிஎஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஆனா H2O வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ரீசன் என்னன்னா இங்க வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். புரியுதா? H2S வந்து ஹைட்ரஜன் பாண்ட் பிரசன்ட், H2O வந்து வாட்டர் மாலிகுல் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்க காரணம் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட். புரியுதா? இது இங்க மட்டும் கிடையாது, டிஎன்ஏ நிறைய பயோமாலிகுல்ஸ்ல வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது வெரி வெரி சிக்னிபிகன்ட். நினைச்சு பாரு, ஹைட்ரஜன் பாண்ட் இல்லைன்னா வாட்டர் மாலிகுல் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கிறத அப்படியே குளிர் வச்சு அதுக்கப்புறம் நீ குடிக்க முடியும். லிக்விட் ஃபார்ம்ல இல்லைன்னா ரொம்ப சிரமம். புரியுதா? இப்ப இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி உருவாகும், எந்த ஆட்டத்து கடையில உருவாகும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்து கடையில இது உருவாகும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் என்னதுடா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சொல்லு. எலக்ட்ரான் புல்லிங் பவர் டுவார்ட்ஸ் இட்செல்ஃப். ஒரு சகப்பிணைப்புல இருக்கு. சகப்பிணைப்புனா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தோம்னா சகப்பிணைப்புல இருக்க ஒரு எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கிற பண்புதே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. புரியுதா? இப்ப இதை சொல்லணும்னா HCl என்னடா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இதான ஒரிஜினல் ஃபார்ம் HCl. Cl ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. புரியுதா? ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் தேவை. ஒன்னு கொடுத்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் ஷேரிங் இருந்துச்சுன்னா அது என்னது? கோவலன் பாண்ட். அதனாலதான் இங்க சகப்பிணைப்புன்னு சொல்றோம். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு உண்மையிலே என்ன செய்யும்னா குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். நமக்கு தெரியும், லெப்ட்ல இருந்து ரைட்டு போக போக பீரியாடிக் டேபிள்ல எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன செய்யும்? அதிகரிக்குமா கம்மியாகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் என்னது? ஹைட்ரஜன். அசெண்டிங் ஆர்டர்ல தானே போறோம், 1 2 3ன்னு. ஹைட்ரஜன் வந்து வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னால 1. குளோரின் வந்து 14வது இடத்துல இருக்கும். புரியுதா? லெப்ட்ல இருந்து ரைட்டு போகப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இதுக்குதே அதிகம். இது ஏற்கனவே ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கு, இது ஒரு எலக்ட்ரானை இழுத்துக்கிறதுனால இங்க வந்து ஸ்லைட்லி மைனஸ் சார்ஜ், இங்க வந்து ஸ்லைட்லி
பிளஸ் சார்ஜ் மொத்தமா இழுத்துக்கிறாரு, கொஞ்சம் அதோட ஆதிக்கத்தை செலுத்துது மேல. புரியுதா? இதுவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன? இதுதான் எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து வச்சுக்கிறான், அதுக்கு என்ன சார்ஜ் வரும்? புரியுதா? அது நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கிறதுனால அது மேல ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வர்றதே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்ப ஹைட்ரஜன் பாண்டுக்கு வருவோம். ஹைட்ரஜன் பாண்டு வந்து எந்த இரண்டு ஆட்டத்துக்கு இடையில உருவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும். புரியுதா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். இப்ப பார்த்தோன்னா ஹைட்ரஜன் 1வது எலமெண்ட், லித்தியம் 2வது எலமெண்ட், ஹீலியம் 2வது எலமெண்ட், லித்தியம் 3வது எலமெண்ட், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இப்படி போகுதுல. இப்ப 3 4 5 6 போரானுக்கும் கார்பனுக்கு இடையில என்னடா டிஃபரன்ஸ்? ஒரு எலமெண்ட் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குமா? கம்மியா தான் இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவ் இதுக்கு அடுத்து இது வந்துடுதுல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஆனா இதுக்கு அடுத்தே அது வர்றதுனால டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கு இடையில பார்த்தோம்னா எவ்வளவு டிஃபரன்ஸ்? ஹைட்ரஜன் வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது குளோரின் வந்து 17வது எலமெண்ட். அப்ப ரொம்ப டிஃபரன்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆட்டத்துக்கு இடையிலவே இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாகும். இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எலமெண்ட் இடையிலவே ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாகும். இது வந்து இன்ட்ரா மாலிகுலார், இன்டர் மாலிகுலார். இன்ட்ரா மாலிகுலர், இன்டர் மாலிகுலர்னா என்னது? இன்டர் மாலிகுலார் ரெண்டு வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையே நடைபெறும் ஹைட்ரஜன் பாண்ட். ஒரு வாட்டர் டிராப்ல எடுத்துக்கிட்டேன்னா H2O தானே? H2O வந்து இப்படி பிரிச்சு எழுதுறீங்க. H2O மாலிகுல். ஒரு டிராப்லயே பார்த்தோம்னா 3 லட்சம் மாலிகுல் வந்து இருக்கும். இது ஒரு H2O, தென் பார்த்தோன்னா இது ஒரு H2O. இதானே? இதுதாடா H2O ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிறேன். இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறது கிடையாது தான் உருவாகும். இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கு, இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கு, இப்படித்தே உருவாகும். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைபோல் மூவ்மெண்ட்னு ஒரு டாபிக். டைபோல் மூவ்மெண்ட். டைபோல்னா என்னடா? போலார்னா என்னது? போலார்னா என்னது? போலார் பேரு துருவம் சொல்றோம்ல. துருவம், பூமிக்கு எத்தனை துருவம் இருக்கு? 2 துருவம் இருக்கா? நார்த் சவுத். அதே துருவம்னா 2 அர்த்தம். இப்ப ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்க, அது அப்படியே இருந்தா பிரச்சனை இல்லை, எந்த சார்ஜ் அது மேல இல்லை. இதே வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்னு இது 2 துருவம் தானே, 2 முனைகள் தானே. இதை பிரிக்கிறதே டைபோல் மூவ்மெண்ட்ங்கிறது. புரியுதா? டைபோல் மூவ்மெண்ட். இந்த டைபோல் மூவ்மெண்ட் வந்து எது கடையில வரும்னா, இப்ப HCl இருக்குல்ல, HCl, ஹைட்ரஜன் புளூரைடு. ஏன்னா புளூரினுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி அதிகம். ஒரு எலக்ட்ரான் இங்க இழுத்துக்கிறோம், அதனால மைனஸ் சார்ஜ். இங்க எலக்ட்ரான் போனதுனால இங்க வந்து பிளஸ் சார்ஜ். அப்ப டைபோல் வந்துருச்சா? பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வருதா? பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வருதா? அது வந்து டைபோல்னு அர்த்தம், டைபோல் மூவ்மெண்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஆக்சிஜன் இருக்கா, எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? ஹைட்ரஜனுக்கா ஆக்சிஜனுக்கா? ஆக்சிஜனுக்கு அதிகம். அப்ப எலக்ட்ரான் இதை நோக்கி இழுத்துக்கிறோமா? இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான் தேவை ஒரு பாண்டை மேக் பண்றதுக்கு. இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. இதோட எலக்ட்ரானையும் இதை நோக்கி இழுத்துக்கிறது, தென் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் ஆல்மோஸ்ட் இதை நோக்கி இழுத்துக்குது. அப்ப இங்க என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் சார்ஜ், ஸ்லைட்லி மைனஸ் சார்ஜ். ஸ்லைட்லி மைனஸ் சார்ஜ். இங்க வந்து ஸ்லைட்லி பிளஸ் சார்ஜ். இதுவே டைபோல் மூவ்மெண்ட். பிளஸ் மைனஸா 2 துருவமா பிரிகிறது. புரியுதா? இந்த மாலிகுலுக்கு இடையிலதே அந்த ஹைட்ரஜன் பாண்ட் உருவாகும். புரியுதா? இது வந்து இன்ட்ரா மாலிகுலரா, இன்டர் மாலிகுலரா? இன்டர் மாலிகுலர். புரியுதா? மூலக்கூறுகளுக்கு, இரு வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. இன்னொரு வந்து மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, இன்ட்ரா மாலிகுலர். அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இது இருக்கா? இந்த பென்சிட்டுக்கு அட்டாச் ஆயிருக்கா? அந்த ஸ்ட்ரக்சரை வந்து போட்டிருங்க. இங்க வந்து பார்த்தோம்னா OH குரூப். OH குரூப். இந்த நைட்ரோ குரூப் வந்து NO2 குரூப் இருக்கா?
ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். இதான்றா ஃபீனால் குரூப். இது பென்சின். இது கூட OH போட்டோம்னா ஃபீனாலு. இது கூட இந்த இதான் நைட்ரேட் குரூப் NO2 குரூப் தானே. இந்த NO2 இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்காண்டி எப்படி ஃபார்ம் ஆகும் காமிக்கிறக்காண்டி இப்படி எழுதி, புரியுதா? இப்படித்தான் ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தோன்னா இங்க வந்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கா, இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. இந்த இது இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் கடையில அந்த ஸ்லைட்லி அந்த ஃபோர்ஸ் வந்து உருவாகும். அதே ஹைட்ரஜன் பாண்ட். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஆர்கானிக் உள்ள போனா இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுல பார்த்தா இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்ட்ல ஒண்ணுதே சிக்மா பாண்டா இருக்கும், இன்னொன்னு பை பாண்டா இருக்கும். பை பாண்டுக்கு சிக்மா பாண்டுக்கு என்ன வித்தியாசம்? பை பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குமா, சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குமா? சிக்மா பாண்ட். அந்த பை பாண்ட்ல இருக்க 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு வரும். அதை காமிக்கிறதுக்கு இது வந்து எடுத்துக்கிறோம். அப்ப இங்க வந்து எலக்ட்ரானோட அந்த இது கம்மியாகுமா? அப்ப இது வந்து இங்க நோக்கி இழுத்துக்கிறோம். இது வந்து ஆர்கானிக். இப்ப அந்த ஹைட்ரஜன் பாண்டை மட்டும் கவனி, எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் இங்க வந்துருது. அதனால இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜன் கடையில இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாகுது, புரியுதா? இப்போ வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட்னு ஒரு டாபிக். அது வந்து எந்த பாண்டுக்குள்ள வருது? ஸ்ட்ராங் பாண்டா வீக் பாண்டா? வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட்ல வந்து அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட். வீக் பாண்ட்ல வந்து உனக்கு ஹைட்ரஜன் பாண்டும் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸும் வந்துடும், புரியுதா? இதுல வந்து 2 டைப் இருக்கு, இன்டர் மாலிகுலர், இன்ட்ரா மாலிகுலர். இன்டர் மாலிகுலர் வந்து பிட்வீன் த 2 மாலிகுல்ஸ், 2 மாலிகுலுக்கு இடையில நடந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலர். வித்தின் மாலிகுலுக்குள்ள நடந்துச்சுன்னா, ஒரே அந்த மாலிகுலுக்குள்ள நடந்துச்சுன்னா இன்ட்ரா மாலிகுலர், புரியுதா? இது எதுக்கு எந்த ஆட்டத்துக்கு இடையில நடைபெறும் அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்க கூடிய அந்த 2 ஆட்டத்துக்கு இடையில நடக்கும், புரியுதா? அடுத்து பார்த்தோன்னா டைபோல் மூவ்மெண்ட், புரியுதா? டைபோல் மூவ்மெண்ட்ங்கிறது அந்த துருவமாக்கல். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பிளஸ் மைனஸா தெரியுது. அப்படி வர்றதுனாலதான் இந்த இது வந்து இருக்கு, புரியுதா? இதோட அப்ளிகேஷன் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தா அது எப்படி இருக்கும்? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், புரியுதா? இந்த H2S வந்து கேஸா இருக்கும், ஹைட்ரஜன் சல்பைடு வந்து கேஸா இருக்கும். ஆனா H2O வந்து வாட்டர் மாலிகுலா இருக்கு, இது லிக்விடா இருக்கு, ஒயின்னு சொல்லி கேட்பாங்க, புரியுதா? H2O வந்து திரவ நிலைமையில் உள்ளது, ஆனா H2S வந்து வாயு நிலைமையில் உள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டா, பிகாஸ் லேக் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் இன் H2S. H2S வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் கிடையாது, அதனால அது வந்து கேஸா இருக்கு. இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அதனால இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு, புரியுதா? அவ்வளவுதான்ப்பா. இது வந்து அதுலதான் கொடுத்துருக்கணும்.